சிஎஸ்ஐ ஆல் செயின்ட் சர்ச் குன்னூர். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குன்னூரில் உள்ள ஒரு மிக பிரபலமான பழமையான ஒரு சர்ச், சிஎஸ்ஐ ஆல் செயின்ட் சர்ச்ன்னு இருக்குது. அதில் நாங்கள் சமீபத்தில் வெக்கேஷனுக்கு போனதில் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சர்ச்சுக்கும் இதுக்கு அருகாமையில் உள்ள சிஎஸ்ஐ செயின்ட் ஜான் தி பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்களோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள பழக்கனூத்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் உள்ள இடம். ஸோ அதிலிருந்து கல்வி வாய்ப்புக்காக 1920 உலகம் ஃபுல்லாக ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒன்று இருந்தது. இப்போ எப்படி 2020 கொரோனா வந்ததோ, சரியாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920ஆம் ஆண்டில் 1919-20ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் உலகப் போருக்கு அப்புறமா ஒரு ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷமாக சரியான ஒரு ஆளுகையும் கம்யூனிகேஷனும் கிடையாது. அப்போ பெரிய டவுனில் கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட 2 டவுனுக்கு மத்தியில் உள்ள ஊர்களில் பெருசாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. கல்வி வாய்ப்போ மற்ற விஷயங்களோ, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாவோ விவசாயம் பொய்த்து போனாவோ அதை எப்படி யார்கிட்ட சொல்கிறதுன்ற கிரிவன்ஸ் அப்போல்லாம் பெருசாக கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம், இப்போ கோவை மாவட்டம் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக இருந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா நீலகிரியில் ஆரம்பித்து கோவை, இந்த சைடு பொள்ளாச்சி, உடுமலை, சேத்துமலை வரைக்கும், இந்த சைடு ஈரோடு வரைக்கும் ஒரே மாவட்டம். இதுக்கு அடுத்த மாவட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. ஸோ இது 2த்துக்கும் இடப்பட்டதில் தான் திண்டுக்கல் இருக்குது. இப்போ எங்களோட பூர்வீகமான ஊர் இருக்குது. அங்கே இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனால் பஞ்சம் ஏற்படுது, விவசாயம் பொய்த்து போகுது. அதனால் நாங்கள் கல்வி வாய்ப்பை தேடி நாங்கள் குன்னூருக்கு வரோம். அப்போ குன்னூரில் 1920 தான் இந்தியாவுக்கு ஃபோட்டோகிராஃபி வருது. நிறைய பேர் இப்போ சொல்கிற மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் எடுத்த ஃபோட்டோ, 17ஆம் நூற்றாண்டு ஃபோட்டோ அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியாவுக்கு பொது ஜனங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற வாய்ப்பு வந்ததே 1915 20 காலகட்டத்துக்குள்ள, அதாவது முதலாம் உலகப் போருக்கு அப்புறமா. அப்போ உண்டான எங்களுடைய புகைப்படம் அங்கே இருக்குது. அப்போது எங்களோட சர்ச் இந்த சர்ச்சு குடும்பமாக ஒரு குழுவாக வரோம். நான் எங்களோட சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் செயின்ட் சர்ச்சும் சிஎஸ்ஐ செயின்ட் ஜான் தி பேப்டிஸ்ட் சர்ச்சும் தான் 2 சர்ச்சு. இப்போ நான் இந்த டாபிக் வரேன். இந்த சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு அருமையான அனுபவம். இதை ஆங்கிலிக்கன் சர்ச் கட்டட முறையில் பண்ணாங்க. இந்த சர்ச்சை கட்டினது 1854. அதாவது இன்னும் ஏறக்குறைய ஒரு 162 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதோட 150வது ஆனிவர்சரிக்கு இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் கவர் வெளியிட்டாங்க. அதோட வெளியிட்ட கவருக்கு உண்டான கல்வெட்டுகளும் பேனலும் அங்கே இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு காலகட்டங்கள் உள்ள கல்வெட்டுகள், மிகப்பெரிய வரலாறு பொக்கிஷம் அதில் புதைஞ்சிருக்கு. அங்கே பல விஷயங்களை சொல்லலாம். அதாவது 1854 பதவியேற்பும் போது அப்போ உள்ள காலகட்டங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்போ யார் அரசராக இருக்கிறாங்களோ அல்லது ராணியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் விக்டோரியா மகாராணி ராணியாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி, இப்போ இன்கேஸ் அந்த சர்ச்சுக்கு அவங்க வந்தாங்கன்னா, அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சில் இருக்குது, தனியாக இருக்குது. ஸோ அதை தாண்டி எப்படின்னா அங்கே உள்ள ஃபர்னிச்சர்ஸு, அங்கே உள்ள ஆம்பியன்ஸ், மேலே உள்ள பேனலு எல்லாமே 160 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா அங்கே உள்ள ஒரு பைப் ஆர்கன். அந்த பைப் ஆர்கனை
உருவாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெவிங்டன் அண்ட் சன்ஸ்ன்னு சொல்லிட்டு லண்டனில் உள்ளவங்க 1853 வந்து இந்த பைப் ஆர்கனை ரெடி பண்ணி அவங்க இந்த சர்ச் கட்டுறதுக்கு முன்னாடியே இதை வாங்கி அந்த செட்டப்பை வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சு கட்டுனதுக்கு அப்புறமா இந்த பைப் ஆர்கனை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்றைக்கும் ஒர்க் பண்ணுது. எனக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அட்டன் பண்ணி அந்த பைப் ஆர்கனில் உள்ள அந்த இசையை வந்து கேட்க மயங்கக்குண்டான மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவ்வளோ அந்த சர்ச்சு ஃபுல்லாகவே வந்து அந்த வைப்ரேஷனாகவும் பிரமாதமான இருக்கும். அது இல்லாமல் வந்து பல்வேறு ஸ்டெயின் கிளாஸஸ், இந்த ஸ்டெயின் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல்லேருந்து சூரிய ஒளியை வரும்போது அந்த சூரிய ஒளியிலேருந்து பல்வேறு கலராக வரத்துக்கு பல கட் கிளாஸஸ் போடுவாங்க. அந்த கட் கிளாஸஸில் ஓவியங்கள் போடுவாங்க. அந்த ஓவியங்களில் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது வெவ்வேறு ஷேட்ஸில் வரும். க்ரீனு, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அந்த லைனு ஒவ்வொரு ஷேட்ஸில் வந்து தனியாக வந்து ஒரு நேராக ஒரு மனிதரை எப்படி பார்ப்போமோ, சிற்பத்தை எப்படி பார்ப்போமோ அந்த அளவுக்கு உண்டான ஃபீலை கொடுக்கும். இது எல்லாமே வந்து நான் காணொலியில் கொடுத்துருக்கேன். இதுக்கு உண்டான சந்தேகங்களோ அடிஷ்னல் இன்புட்ஸோ இந்த மாதிரியான பல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தாராளமாக சொல்லலாம். அது ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிட நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயருவோம். நன்றி, வணக்கம்.